வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நார்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால ஒரு ஆற்றல் மையமாக கருஞ்சீரகம் நமக்கு விளங்குது. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் பல்வேறு விதமான விட்டமின் சத்துக்களும் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும், 57% நமக்கு தாவர எண்ணெய்களும் இருக்குது. இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே ஒன்றிணைந்து கருஞ்சீரகம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். நினைவுத்திறனை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம் நினைவுத்திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி இந்த மாதிரி தேன் கலந்து நம்ம எடுத்து வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய், அதாவது நினைவுத்திறன் குறைவுக்கு இது ஒரு சரியான ஒரு தீர்வாக அமையும். ஓரளவுக்கு மறதி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வயதானவர்களுக்கு மறதி ஏற்படுத்துறது இயல்பு தான். அது ஓரளவுக்கு பார்த்தோம்னா அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தேனோட கலந்து கருஞ்சீரக விதைகளை வயதானவர்களுக்கு கொடுக்கும்போது நினைவுத்திறன் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சீரகத்தை நமக்கு அதே போல் கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற அந்த நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்திலையும் குறிப்பிடுறாங்க. ஸோ எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்மளுடைய மூளை நரம்புகள், ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் பாய வச்சு செல்களை மீண்டும் புதுப்பிச்சு நினைவுத்திறனை மேம்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சீரகம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறுவதற்கு பிளாக் டீயோட முடிஞ்சால் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலனை பெறலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டு விடலாம். இதுக்கு காரணம் கருஞ்சீரகத்தில் உங்களுக்கு நார்சத்து இருக்கு. இதில் குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கு, அதாவது கார்போஹைட்ரேட்டுகள் இதில் கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வைக்கும். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அடிக்கடி உணவுகளில் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள பிளாக் டீயோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொழுப்புகள் படியாமல் பார்த்துக்கொள்ளும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படாது. ஸோ இதுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சோம்னா நல்ல பலனை பெறலாம். ஆரோக்கியமான இதயத்தை பராமரிக்க வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே நமக்கு அதிகப்படுத்தப்பட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு நமக்கு அந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். வீக்கத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம். ஸோ இப்போ கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் பண்புகள் இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயை கை கால் மூட்டுகளை தடவுவதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம். உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் வெளிப்புறங்கள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சிக்கலாம். அதே போல் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் தான். ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் வீக்கத்தை நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருஞ்சீரக விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரக எண்ணெயாக இருந்தாலும் சரி, கருஞ்சீரக விதையாக இருந்தாலும் சரி, இது நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை, அதிகப்படியான ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கும். ஸோ உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும். கருஞ்சீரகத்தை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதும் அந்த ரத்த நாளங்கள், நமக்கு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் குறிப்பாக தளர்த்தப்படும். ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் போது மன அழுத்தம், அந்த பிபி பிரச்சனை இது எதுவுமே இருக்காது. இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிபி ப்ராப்ளமே இல்லாமல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் போது ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது நமக்கு சோர்வெல்லாம் இல்லாமல் எந்த வேலையுமே செய்கிறதுலேருந்து கவனம், சிந்தனை எதுவும் போகாமல் நமக்கு பார்த்தோம்னா கரெக்டான லெவலில் நம்மளுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்போம். கவனச்சிதறல் நமக்கு எதுவும் ஏற்படாது. பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள் ரத்தப்போக்கு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை கியூர் பண்ணுறதுக்கு ஒரு தீர்வாக அமையுது.
பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குகிறது. வாய் சம்பந்தமான பாதுகாப்பு மேம்படுத்துறதுக்காக அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை நீங்கள் தினமும் 2 முறை ஈறுகளில் தேய்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு பெறும். கருஞ்சீரக எண்ணெயோ கருஞ்சீரக விதையோ நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒட்டுமொத்த சுவாச ஆரோக்கியம், வாய் ஆரோக்கியம் மேம்படும். சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும். பற்கள் வலிமையாக வர ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுவிடும். ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது கருஞ்சீரக விதைகள். ஸோ இப்போ நமக்கு பார்த்தோம்னா அதீத மாசுக்கள் நமக்கு இருக்குது. இதன் மூலமாக நமக்கு ஆஸ்துமா அப்படின்னு தற்போது சாதாரணமாகவே நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடாக மாறிடுச்சு. ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மூச்சு திணறல், ஆஸ்துமா, மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க விடுபட்டு விடுவாங்க. ஸோ சளி, இருமல் இந்த மாதிரி சாதாரணமான பிரச்சனையுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாக அந்த நுரையீரலினுடைய ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு சுவாச மண்டலமே ஒட்டுமொத்தமாக சிறப்பாக செயல்படுவதற்கு கருஞ்சீரகமும் கருஞ்சீரக எண்ணெயும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும்போது கூட நம்மளை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை காணலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியாக நமக்கு பசி ஏற்படக்கூடிய அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணிடும். இதனாலே நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்க மாட்டோம். குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் எடுப்போம். ஸோ அந்த உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளையுமே நம்ம குறைத்து கொண்டு ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது கருஞ்சீரகம். சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பண்பாற்றுவதற்கு காரணம் கருஞ்சீரக எண்ணெய் நம்ம எலுமிச்சை ஜூஸில் கலந்து பருகி வந்தோம் அப்படின்னா முகத்தில் தடவணும் அப்படின்னாலும் நமக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துவது மட்டுமல்லாமல் முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தும். அதாவது உங்களுக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவும் ஏற்படாது. தோல் சுருக்கம் ஏற்படாது. உடல் வறட்சி ஏற்படாது. கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்பாடு அடையும் போது இறந்த செல்கள் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணப்பட்டு புத்துணர்ச்சியான ஒரு சருமம் உங்களுக்கு கிடைக்கும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பும் கிடைக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும்போது அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது கருஞ்சீரகம். நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கியூர் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரிகிறது. இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது கிரியாட்டினின் சீரம் அளவை அதிகப்படுத்தும். ஸோ ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள், சிறுநீரக பாதிப்பு இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி முறைகளில் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும், உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸை வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் போதுமான அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு பிரச்சனையோட அந்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். கழிவு நீக்க மண்டலம் சிறுநீர் சார்ந்த தொற்றுகள் எதுவும் ஏற்படாது. கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் எல்லாமே நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருஞ்சீரகத்தையும் கருஞ்சீரக விதைகளையும் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். இந்த நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.